தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நட்சத்திர சுடர்மணிங்கிற நிகழ்ச்சியில இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த அப்பா அவர்களுக்கும் மற்றும் இதனை வரவேற்புரை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்க மஞ்சுளா அசோக் மேடம் அவர்களுக்கும், இறைவனுக்கும் பாடக்கூடிய செல்வராணி மேடம் அவர்களுக்கும், இந்த குழுவில் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு மூலியமா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கும் குருமார்கள், ஆசான்கள் மற்றும் மாணவர்கள், ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அதே சமயம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செல்வராணி மேடம் அவர்களை கடவுள் வாழ்த்து பாடி நிகழ்ச்சி ஆரம்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி மேம். நன்றி மேம். 5 கரத்தினை யானை முகத்தினை இன்று இளம்பிறை போலும் எய்த்தனை நந்தி மகிழ்ந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய. மியூட் எடுத்துட்டு பேசுங்க செல்வராணி மேம். மியூட் எடுத்து பேசுங்க. மியூட் எடுத்துட்டேன் மேம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாச்சாய குரு சுக்ர சனிச்சாய ராகவே கேதுவே நமக. நன்றி. நன்றிங்க மேடம். அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை வழங்குவதற்காக நமது கரூர் மாவட்டத்தினுடைய தலைவி மஞ்சுளா அசோக் மேடம் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் மேம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியின் 11வது நாளான இன்று நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்புடன் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் ஜோதிட சாம்ராட் திண்டுக்கல் ஆஸ்ட்ரோ டாக்டர் ஹரிஹரன் சர்மா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவதுடன் அவரை பற்றிய சில குறிப்புகளை இங்கு பதிவிட இருக்கிறேன். ஐயா அவர்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் மிக சிறப்பு வாய்ந்தவர் மற்றும் பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் நிமிடத்துணம் பெற்றவர். மேலும் பரிகார ஹோமங்கள் மூலம் பலருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம பலன்களை தீர்க்கக்கூடிய அமைப்பில் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர். அது மட்டுமல்லாமல் 30 வருட காலமாக இந்த ஜோதிட வாழ்க்கையில் தனது அனுபவத்தின் மூலம் பலருடைய வாழ்க்கையில் ஜோதியை ஏற்றி பலன் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஐயா அவர்களை இன்று எமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்பதில் மிக்க பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்களை இன்று வரவேற்று கிரக சேர்க்கைகளும் பலன்களும் கர்ம வினையும் தாக்கமும் நிவர்த்தியும் என்ற தலைப்பில் அவரை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா அவர்கள் வருக வருக. அப்பாவை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ நான் ஒண்ணு பேசணும்னு நினைக்கிறேன். என்ன அப்பா நம்ம அதாவது அனுபவம் என்னதான் நம்ம ஏட்ல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சாலும் அனுபவ பாடம்னு ஒண்ணு இருக்கு. அப்படிங்கிறப்ப எந்த ஜாதகம் யோகமான ஜாதகம், தோஷமுள்ள ஜாதகத்தை கூட அவர்கள் கர்மவினை நீக்கி எப்படி வாழ்க்கையில வளம் பெற முடியும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்கிறாரு. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை மாத்திருக்கிறாங்க. எந்த கோவில் போனா என்ன விதமான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும், அவர்களுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி. அது மட்டும் இல்லாம நம்ம தொலைக்காட்சிகள்லயும் யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், எந்த இதுலயா இருந்தோட்டும் ஐயாவுடைய இது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குது. அதனால அவர்களுடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு வளம் பெறறதுக்கு உண்டான இதுவும் மாற்றத்தையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. நிறைய இதே போல நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் மாதிரியே தனியா ஒரு குரூப் இருக்கு. அதுல நிறைய பேருக்கு டெய்லியுமே எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம ஐயா நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வழிகாட்டியா இருந்திருக்கிறாரு, இன்னும் இருந்துகிட்டு இருப்பாரு அப்படிங்கறத சொல்லிட்டு, ஏன்னா கடவுளுடைய ஆசைகள் ஐயாவுடைய வார்த்தைகள் மூலியமா வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு மறுமலர்ச்சி ஒரு வழிகாட்டியா இருக்குது. எந்த பூஜை பண்ணணும், எந்த நேரத்துல என்ன செய்யணும், எப்படி பண்ணனா அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா ஒருத்தரோட பிறவி எடுக்கிறதுக்கே கர்மா தான் காரணம். அந்த கர்மா எப்படி அவனுக்கு தாக்குது, அதுக்கு நிவர்த்தி என்ன அப்படிங்கறத பத்தி மிக அழகாக நமக்காக இன்னைக்கு, ஏன்னா கண்டினியூவா டெய்லி ஐயாவுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது.
ஆனா அதே சமயத்துல நமக்காக இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சிக்காக வருகை கொண்டிருக்கிறாரு ஐயா அவர்களை வந்து மீண்டும் வருக வருக என வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி இருக்கிறேன். அப்ப வாங்க நீங்க பேசுங்க. நன்றி. ஆரம்பிச்சிடலாமா? ஐயா பேச ஆரம்பிக்கலாம். நன்றிமா, நன்றி. நல்லது. கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி உய்ப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் காண்பது, நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பிரச்சனை அப்படிங்கறத வந்து காட்டக்கூடிய ஒரு எம்ஆர்எஸ் ஒரு கண்ணாடி. அவர்கள் ஜோதிடர்கள் வந்து அந்த பிரச்சனையை எவ்வாறு நாம் அணுக வேண்டும், அதை எவ்வாறு நம்மால் தீர்க்க முடியும், எவ்வாறு இவர்களை நல்வழிப்படுத்த முடியும் என்பதை முதலில் வந்து ஜோதிடர்கள் புலமை பெற வேண்டும். அதில் முழுமை அடைந்தால்தான் நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும். எல்லா ஜாதகங்களுக்கும் விதி என்பது ஒன்று உண்டு. அது விதிக்கப்பட்டு விட்டது, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் சில செயல்கள், நமது செயல்களினால் நமது கர்ம வினை குறைக்கப்பட்டு மாற்று பாதையில் நம்மை அது அழைத்து செல்வதற்கும் அது நிறைய வழிகள் இருக்கின்றன. ஒரு காலத்தை வந்து நம்ம இத்தனையோ பரிகாரம் பண்ணியாச்சு, 50 வருஷம் கழிச்சு அந்த கிரகம் அதே மாதிரிதான் இருக்கும், தசாபுத்திகள் வேணா மாறலாம், நம்ம அதே பலன்களைத்தான் சொல்லுவோம். நம்ம பரிகாரம் பிராச்சித்தங்களை நிறைய செஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த விதி விலக்கு என்பதற்கு இல்ல, அதை நாம சரியா பார்த்தோமே ஆனால் இவங்க வந்து அதை நிவர்த்தி பண்ணி இருக்கிறாங்களா பண்ணவில்லையா என்பதை நம்மால் உணர முடியும். கண்டிப்பா உணர முடியும். அது எல்லாராலையுமே முடியும். இதில் நமது அணுகுமுறை என்பது மிக 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப பொதுவாகவே நாம வந்து ஒரு ஜாதகத்தை கையில எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிடலாம், இந்த ஜாதகத்தை நம்மால் சரி பண்ண முடியுமா, இல்ல சரி பண்ணதற்கு சிரமப்படணுமா, இல்ல என்ன செஞ்சாலும் இதை சரி பண்ண முடியாதா, இவங்க தண்டனைக்கு உட்பட்டவர்களா அப்படின்னு சொல்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. நான் பல மீட்டிங்ல சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். சந்திரன் ஏறிய நட்சத்திரத்திற்கு லக்னம் ஏறிய நட்சத்திரம் பாகத்தாரியாக இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை கண்டிப்பாக போராட்டமாகத்தான் இருக்கும். இது எடுத்த உடனே நான் சொல்லிடலாம், சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறான், அதுக்கு சாதகத்தாரையில லக்ன நட்சத்திரம் இருக்கிறதா, பாதகத்தாரியா இருக்கு அப்படிங்கிற. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சரி, நாம ஊழ்வினை பயன் ஒண்ணு இருக்கு. நாம் எதை செய்து விட்டு வந்தோம், நான் குடித்து விட்டு வந்தது விஷமா இல்லை குடித்து விட்டு வந்தது பாலா, அதுக்கு தகுந்தபடிதான் நமக்கு நம்முடைய தன்மை இருக்கும். விஷத்தை குடித்தால் பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கும், பாலை கொடுத்தால் ஆரோக்கியமா கண்டிப்பா இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதே தன்மைதான் பூர்வீகத்தில் பூர்வ ஜென்மத்தில் நாம் என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுவதுதான் இந்த ஜாதகம். நாம ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு இந்த திசாபுத்தி நடக்குது, இது என்ன நடக்கும், நீ பிறக்கும் போது இந்த திசை நடந்தது, இதுக்கப்புறம் இந்த திசை வந்தது, அது பாதகாதிபதியா ரோகாதிபதியா அஷ்டமாதிபதியா, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நாம வந்து பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு நிலைமை அந்த ஜாதகத்திற்கு ஏன் வந்தது என்பதை வந்து நாம வந்து பார்க்கறதுல வந்து சற்று பின்னடைவில் தான் இருக்கிறோங்கிறதா என்னோட ஒரு சின்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயமும் கூட சொன்னேன். எந்த ஒரு ஜாதத்தை எடுத்தாலும் முதல்ல 5ஆம் பாவத்தை எடுத்து பார்க்கணும், அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை முன்ஜென்மத்தில் இவன் என்ன செய்து விட்டு வந்திருக்கிறான், இதை நாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து முதல்ல பார்க்கணும். இப்ப 5ஆம் இடம் எடுத்துக்கிட்டா 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் நமது லக்னத்திற்கு பாக்கியஸ்தானம். அப்ப 5ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் நமது 5ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம். இது 3 தலைமைகளை சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த ஜாதகம் என்பது. நாங்க இந்த தர்ப்பணங்கள் பண்ணும்போது பித்ரு பிதாமக பிரபிதாமகானம் சொல்லுவோம்.
அந்த 3 தன்மைகளுக்கு மேல் கிடையாது. அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு நிவர்த்தியாய் அது என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் அதுக்கு தகுந்தபடி அவனோட வாழ்க்கையை வந்து யம தர்மராஜன் நிர்ணயித்து விடுவான். ஆதித்ய மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அந்த ஆதித்ய மண்டலத்தில் சென்றுதான் அனைவருடைய ஆத்மாக்களும் ஒடுங்கக்கூடிய இடம். ஆகையால் தான் ஆதித்யன் என்பவன் பித்ருக்காரகன் என்பதால் அனைவரும் தன் தந்தையை வழிபட வேண்டும் என்பதை வந்து நாம மகத்துவமானதாக கருதி கொண்டு சொல்றோம். யார் ஒருவர் தந்தையை முழுமையாக மதித்து அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரோ அது அவர் தலைவிதி. நாம அவருக்கு பையனா பிறந்துட்டோம், நாம அவர்கிட்ட என்ன செய்யணும்? இந்த தன்மையில தந்தைக்கு பணிவிடை யார் செய்கிறார்களோ அவர்களை அதிகமாக கர்மவினை தாக்குவதில்லை. நீங்க இப்ப எல்லாம் திதிசூன்யத்தை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு திதிசூன்யம் இருப்பது இல்லை. மற்ற எல்லா திதிகளுக்கும் திதிசூன்யம் இருக்கு. ஏன் அமாவாசை பௌர்ணமின்னா, அமாவாசை பௌர்ணமிகள் யார் பிறக்கிறார்களோ அவர்கள் பித்திருக்களால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சும்மா அமாவாசையில பிறந்தா அப்படியேமா இப்படியெல்லாம் வந்து ஒரு நம்மளா கற்பனையில வந்து சில கதைகள் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப என்னன்னா, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த நடந்த விஷயத்துக்கு காரணத்தை கற்பிக்கிற வேலையை நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஜோதிடம் அல்ல. காரணம் கற்பிக்க கூடாது. நாம் இப்படித்தான் இது நடந்திருக்கணும், இதைத்தான் நாம் சரி செய்ய முடியும் என்பதை நாம் உணர்த்த வேண்டும். நமது ஜாதகம் வந்து நாம பிறப்பதற்கு முன்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறத புடம் போட்டு காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி தான் இந்த ஜாதகம் என்பது. அப்போ அந்த வகையில பார்க்கும் பொழுது நம்மை ஈண்டெடுத்த தாய், தந்தை, நாம 3 பேரும் சம்பந்தப்பட்டதுதான் இந்த 12 ராசிகள் என்பது. இந்த 12 ராசிகள் இந்த 3 தன்மையை நம்ம அடைக்கிறோம். 1, 4, 7, 10 இதை வந்து எல்லாரும் கேந்திரம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கேந்திரம்ங்கிறத விட அதை வந்து தாய் வழி கர்மா அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போலாம். எப்படி அப்படின்னா, 1 நாம், 4 நமது தாய், 7 நமது இல்லறம், 10 நமது இல்லறத்தின் தாய். சோ இது வந்து ஒரு தாய் சம்பந்தப்பட்ட நமது குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக போகிறது. அப்ப இங்க என்ன பிரச்சனை நடந்திருந்தாலும், எந்த இடம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும், பூர்வீகத்தில் அந்த தன்மைக்குடைய காரகத்துவத்தை நாம் பாதித்திருக்கோம் என்றுதான் நினைக்க வேண்டும். இப்ப 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டதா நம்ம என்ன சொல்றோம்? 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்க, சொந்த வீடு அமையாது, இவனுக்கு வந்து தாயோட ஆசீர்வாதம் கிடைக்காத, இல்லைன்னா தாய் வந்து நோயாளியாக இருப்பாங்க, வண்டி வாதத்தை எல்லாம் வாங்க முடியாது. அப்படி அல்ல. இப்ப பூர்வீகத்தில் இந்த 4ஆம் பாவத்திற்குண்டான காரகத்துவத்தை நாம் சிதைத்திருப்போம். நாம் தாயை மதிச்சிருக்க மாட்டோம். தாயை வந்து முதியோர்களுக்கு கொண்டு போய் விட்டுருப்போம். தாயோட சொத்தை பிடிக்கிறதே குறியா இருப்போம். தாயை இப்பதான் ஏளனமாக பேசியிருப்போம். இப்படிலாம் நம்ம செஞ்சிருந்தோம்னா அடுத்த ஜென்மத்தை 4ஆம் பாவம் எனக்கு கெட்டுத்தான் இருக்கும். நம்ம 4ஆம் பாவம் ஏன் கெட்டுது நம்ம அதை பார்க்கணும் இல்லையா? இப்ப டாக்டர்கிட்ட நம்ம போனோம்னா, சரி எனக்கு டாக்டர் ரொம்ப வயிற்று வலிக்குன்னா நீ காலையில என்ன சாப்பிட்டதான் டாக்டர் கேட்கிறாரு. அப்ப நீ என்ன செஞ்சுட்டு வந்த இதை வந்து நாம உணரணும். டாக்டரை விட ஒரு படி மேல் நாம எல்லாம் வந்து அந்த விஷயத்துல பார்க்கும்போது, ஏன்னா டாக்டருக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்து சொன்னாதான் தெரியும். ஆனா ஜோதிடர் என்பவர் ஜாதகத்தை பார்த்தாலே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவர் ஒரு ஜோதிடர். அப்போ அந்த 4ஆம் பாவம் கெட்டு இருக்குன்னா நம்ம போன ஜென்மத்தை என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம்? 4ஆம் பாவத்துல நட்சத்திரங்கள் என்ன, அந்த நட்சத்திரத்திற்கு அதிபதிகள் யார், அந்த அதிபதிகளின் காரகத்துவம் என்ன, அப்ப எந்த பாவம் அது பாதிக்கப்பட்டிருக்குது? இப்ப 4ஆம் இடத்துல வந்து உதாரணமாக நம்ம கடகத்தை எடுத்துக்கலாம். காலபுருஷ தத்துவ ரீதியாக அதில் வந்து வருது புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் குரு, பூசம் சனி, ஆயில்யம் புதன். இவன் 3 காரகத்தங்கள் உண்டு. எல்லாவற்றிற்குமே 2 விதமான தன்மை காரகத்தங்கள் உண்டு. நல்லது செய்தால் நல்லது, கெடுதல் செய்தால் அதற்கு வினை கெடுதல் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரி, 4ஆம் பாவம் ரொம்ப கெட்டு போய் இருக்குது. இந்த ஜென்மத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு வண்டி வாகனம் இல்ல, சொந்த வீடு இல்ல, வாடகை வீட்டுல இருக்கிறோம், கையில காசு தங்க மாட்டேங்குது. என்ன செய்யலாம்? இத அப்புறம் நம்ம வரலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் என்பது என்ன? நமது களத்திரம், நமது நட்பு வட்டாரங்கள், நமது வருமானம். இவைகளை நாம் சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். இவைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கு முக்கியமான காரணம் 10ஆம் பாவம். இங்க வந்து நல்லா பார்க்கணும். 10ற்கு 10 7, 7ற்கு 10 4, 4ற்கு 10 1. அப்ப ஒவ்வொன்றுமே கர்ம பாவங்கள் தான். 12 பாவங்களுமே கர்ம பாவங்கள் தான்.
அந்த கர்ம வினைகளை நாம் உணர வேண்டும். நமக்கு கணவனாகவோ இல்ல மனைவியாகவோ சரியாக அமையவில்லை, நம்மை பாடுபடுத்துகிறார், நம்மை மிகவும் துன்புறுத்துகிறார் என்றால் 10ஆம் பாவத்தை ஆராய்ச்சி செய்து பாருங்கள். 10ஆம் பாவம் கண்டிப்பாக கெட்டு இருக்கும். சொல்றாங்க 10ல ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறதுலாம் ஒரு பொதுவான ஒரு போக்கு. அந்த பாவி என்ன செஞ்சிருக்கிறான், நம்ம அதையும் நாம பார்க்கணுங்க. அப்போ ஒரு மாமியார நாம துன்புறுத்தி இருந்தால் வரதட்சணையாகவோ வேறு விதயத்திலாவோ மதிக்காம நடந்துட்டு இருந்தான்னா, இல்ல நம்ம மனைவி நம்ம துன்புறுத்திட்டு இருந்தாலோ அந்த மாமியாரோட சாபம் நமக்கு கண்டிப்பாக வந்துடும். அடப்பாவி, கிளி போல பிள்ளைய வளர்த்து 4 பேர் சொன்னாங்கன்னு ஒரு குரங்கு கையில கொடுத்துட்டேனே, நீ நல்லா இருப்பியாடா, அடுத்த இப்பத்தான் உனக்கு கல்யாணமே ஆகாம இருந்தாலோ, இல்ல ஒரு ராட்சசி உனக்கு மனைவியா வந்தாலோ, இல்ல ஒரு குடிகார உனக்கு கணவனா வந்தாலோ தானா உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அவன் சாபம் கொடுத்திருந்தானா கண்டிப்பாக 7ஆம் பாவம் பாதிக்கப்படும். அவ 10ஆம் பாவத்துக்கு மைனூட்டா பார்க்கணும். ஏன்னா 10க்கு 10 பாவோத் பாவா அடிப்படையில ஒவ்வொன்றுக்கும் ஒரு கர்மஸ்தானம் என்பது உண்டு. அந்த கர்மஸ்தானத்தை நம்ம பார்க்கணும். இப்ப 4ம் 10ம் ஒன்றுக்கு ஒன்று சமசப்தமாக வரும், அதுதான் சம்பந்திகள். அப்போ இப்ப 4ஆம் பாவத்துக்கு அதிபதி 7ஆம் பாவத்திலையும் மன்னிக்கிறோம் 10ஆம் பாவத்திலையும் 10ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம், இது பரிவர்த்தனை யோகம் பெறும். பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது என்ன, எங்கேயோ இடத்துல நல்லா புண்ணியம் செஞ்சிருக்கோம், அது நிவர்த்தி கண்டிப்பாக ஆகும். பல குடும்பங்களை நம்ம பார்த்திருக்கோம். சம்பந்திகள் ஒற்றுமையா இருப்பாங்க, இவங்க அடிச்சுட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் தான் பூர்வீக தோஷங்கள். நான் பல சந்தர்ப்பங்களை நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பூர்வ புண்ணிய கர்மகாரகன் எடுத்துக்கிட்டா அது குரு, இந்த ஜென்ம கர்மகாரகன் சனி. நாம சனி பகவான சொல்றோம் 7 நாடு சனி, அர்த்தாத்தம சனி, அஷ்டமத்த சனி, கண்ட சனி, ஜென்ம சனி, அந்த சனி இந்த சனி கூட சொல்லிட்டே இருக்கலாம். அந்த சனி ஏன் நம்மை துன்புறுத்துகிறது, அதற்கு முத்தாய்ப்பு வைக்கக்கூடியவன் குரு. அந்த குரு பகவான் தான் சனி பகவான். ஐயா, போன ஜென்மத்தை நல்லா பண்ணிட்டு வந்திருக்கான், இந்த மாதிரிலாம் பிரச்சனையில சந்திச்சிருக்கான், இந்த மாதிரி செயல்கள்லாம் இருந்திருக்கான், அராஜகமா நடந்திருக்கான், இந்த ஜென்மத்தில நீ எப்படி வழி நடத்தணுமோ நீ ஏன் நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவானிடம் ஒப்படைத்து விடுகிறார். நல்லா தெரியும் எல்லாத்துக்குமே. புனர்பூசத்துக்கு அப்புறம் பூசம், விசாகத்துக்கு அப்புறம் அனுசம், பூரட்டாதிக்கு அப்புறம் உத்தரட்டாதி. குரு சனி கிட்ட ஒப்படைச்சிடறான், டேக் ஓவர் பண்ணி விட்டுருவா. இவனை இனிமே நீ பாத்துக்க, நம்மளால முடியல, நான் எவ்வளவு புத்தி போய் சொன்ன, இவன் திருந்தல, இனிமே நீ பண்ணிக்கானு. அப்ப அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் சனி பகவான் என்ன செய்வான், எல்லா வகையிலுமே பாதிப்பு. பாதிப்பல சனி பகவான் கொடுக்கறது இல்ல, செய்த தவறுகளை சுட்டி காட்டுபவன், செய்த தவறுகளை நினைவுபடுத்துபவன் சனி பகவான். நாம உணரணும், எனக்கு 7 நாடு சனி நடக்குது, இப்படித்தான் இருக்கும். 7 நாடு சனியில சனி பகவான் கல்யாணத்தை செஞ்சு வச்சு செய்வான், அதெல்லாம் நடக்கும். இரு உனக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சிடறேன், அப்புறம் தெரியும்டா உனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாடுல எக்கச்சக்கமான கல்யாணம் 7 நாடு சனியில தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த சனி பகவான் நீ செய்த வினைகளுக்கு ஏற்ப, கர்ம வினைகளுக்கு ஏற்ப உனக்கு நாம் செயல்பாடுகளை தருவதால் அவனை கர்ம காரகன் என்று நாம் சொல்கிறோம். சனி மாறி இருக்கிறதுலயே நல்ல கிரகம் எதுவுமே கிடையாது, குரு மாறி இருக்கிறதுலே மோசமான கிரகம் எதுவும் கிடையாது. என்ன போட்டு கொடுத்துட்டு போறவன் குரு, செயல்படுத்துறவன் சனி. குரு கோர்ட்ல சப்மிட் பண்றான், கோர்ட்ல இருந்து அவனுக்கு தண்டனை கிடைக்குது. இந்த கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு இந்த ஜென்மத்துல நாம பரிபூர்ணமாக வழிபடணும்னு சொன்னா சனி பகவானத்தான். ஆனா சனி பகவான வழிபடுவது இருக்கிறதுலயே ரொம்ப 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 ஈஸியான ஒரு மென்மையான ஒரு. நாம அந்த விஷயத்துல நாம பயத்திலேயே இருக்கும். நிறைய தடவை பார்த்திருக்கேன். கோவிந்தா கோவிந்தாங்கிறாங்க, பழனிக்கு போனா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராங்கிறாங்க, அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போனா ஹர மகாதேவாங்கிறாங்க. ஆனா திருநள்ளாறுக்கு போனா அப்புறம் ஊச்சி கீழே வந்தா டங்குன்னு சத்தம் கேட்க, அந்த அளவு அமைதியா இருக்கான். ஏன் அவ்வளவு பயம் வருது நமக்கு, நாம் தவறு செய்கிறோம், அந்த தவறுக்கு அவர் தண்டனை கொடுப்பாருங்கிற பயம். ஆனால் உண்மையில் சனி பகவானை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஆக 1, 4, 7, 10
இந்த 4ஐயும் பொதுவாகவே காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் சனியோட வீடு, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப அந்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் சனியோட வீடுங்கன்னா சனிக்கு வந்து கர்மகாரகன்னு பேர். அந்த கர்மாதிகாரி சனின்னு சொல்லி அவருக்கு சிவபெருமான் வந்து அவருக்கு பட்டத்தை கொடுத்து உட்கார்ந்தார், ஈஸ்வர பட்டத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம இதுக்கு உண்டான பிராயச்சித்தங்களை நம்ம கடைசியில பார்ப்போம். இதுக்கு அடுத்தது வரக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா தந்தை வழி கர்மா. அம்மா பார்த்த அம்மா நம்மளை பெற்றுட்டா, அம்மா நம்மளை பெற்பதற்கு காரணமா இருந்தோம் நமது அப்பா. தந்தை வழிக்காரங்கன்னு கூட நம்ம தந்தை ஸ்தானம் எடுத்துக்கிட்டா நம்ம ஜாதகம் என்ன சொல்றோம், 9ஆம் இடத்தை சொல்றோம். 9ஆம் இடம் நமது பாக்கியம். அந்த பாக்கியம் என்ன மாதிரி பாக்கியமா இருக்கு, நாம பூர்வீகத்தில் என்ன செய்து விட்டு வந்தோம், நமது முன்னோர்கள் என்னத்தை வழிகாட்டினாங்க. தோஷங்கள் 2 வகைப்படும். அந்த 2க்கு மீறி எதுவுமே தோஷங்களாது. ஒன்று செய்யக்கூடாததை செய்தால் தோஷம், இன்னொன்று நமக்கு விதிக்கப்பட்ட நமது முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்திய நாம் செல்ல வேண்டிய சம்பிரதாய விஷயங்களை செய்யாமல் விட்டாலும் அது தோஷம்தான். நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு, நம்ம சமுதாயம் இப்படித்தான் இருக்கணும், நாம இதைத்தான் செய்யணும், நம்ம இப்படிதான் முன்னோர்கள் வழிகாட்டியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதை மீறி நாம் செயல்படுகிறோம் கேட்டா காலத்தின் கோலம், கலிகாலம், கலியுகம் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். எதுவுமே மாற போறது இல்லை, நாம தான் மாறணும். நாம மாறினால் எல்லாம் சரியாக இருக்கும். அப்ப இந்த தந்தை வழி கர்மா அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். இந்த 9ற்கு 10ங்கிறது என்ன, 6ஆம் இடம். 6க்கு 10ஆம் இடம் 3ஆம் இடம். 3க்கு 10ஆம் இடம் 12ஆம் இடம். இப்ப இதை நாம வந்து நல்லா பார்க்கணும். 9ற்கு 10 6. அப்போ ஒருவனுக்கு 6ஆம் இடத்தை ருண ரோக சத்ரு ஸ்தானம் நம்ம சொல்றோம். இந்த ருணரோக சத்ரு ஸ்தானத்தை 9ற்கு 10ஆம் இடமாக வரும் பொழுது தந்தையின் மூலம் ஒருவனுக்கு நோய் வந்ததா, தந்தையின் மூலம் அவனுக்கு எதிரிகள் வந்தாரா, தந்தையின் மூலம் உனக்கு கடன் வந்ததா. பூர்வீகம் அப்பா நமக்கு கடன் வச்சு போயிட்டாரு, அப்பாவுக்கு அப்பா பிரச்சனை பண்ணிருக்காங்க, அந்த நோய் நம்மள வந்து பாரம்பரியமா நமக்கு தாக்குது. இப்படி நம்ம வந்து தந்தை வழி இருந்துதான் நமக்கு வருகிறதே தவிர நாம எதுவும் செய்வது இல்லை. இது டிஎன்ஏ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, இந்த 6ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் வந்து 3. 3ங்கிறது வந்து என்ன, முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானம் மட்டுமல்ல, வீரிய ஸ்தானமும் அதுதான், தைரிய ஸ்தானம் அதுதான், பயத்திற்கு காரணமான ஸ்தானமும் அதுதான். 3ஆம் இடம் கெட்டு விட்டால் ஒரு சுத்த பயந்தாங்குழியா இருப்பான். அவங்களை நாம சரிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா வந்து நாம வந்து என்ன பாக்கியஸ்தானத்தை நம்ம பார்க்கணும். பொதுவாகவே பாக்கியஸ்தானத்தில் வந்து பாப கிரகங்கள் இருந்தா கண்டிப்பா, அதாவது ராகு இருந்தா வச்சுக்கலாம், பழிபாவத்திற்கு அஞ்ச மாட்டான். ராகுனோ வீரியம், ஒரு உத்தேகத்தை கொடுத்துருவான். அவன் என்ன என்ன நடந்தா நான் பாத்துக்கிறேன், நான்லாம் எதுக்கும் பயப்படுறவன்ல, நான் நேர்மையா இருக்கேன், நான் நீதியா நேர்மையா இருக்கிறது மாத்திரம் புத்திசாலித்தனம் கிடையாது. அப்போ அந்த பாவ கிரகங்கள் 9ஆம் இடத்தில் இருந்தால் அவன் பழிபாவத்திற்கு அஞ்ச மாட்டான். பழிபாவத்திற்கு அஞ்சாமல் இருந்தான்னு சொன்னா அந்த 9ற்கு 9ஆம் இடத்தை நாம் பார்க்க வேண்டும். அது நம்ம பூர்வ புண்ணியஸ்தானம், நமது 5ஆம் இடம் வந்து சேரும். ஆக இந்த 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். எந்த ஒரு ஜாதகத்தை நான் எடுத்தாலும் நான் முதல்ல பாக்குறது லக்னத்தை, அப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணுவேன். 5ஆம் இடத்தை தான் முதல்ல நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். 5ஆம் இடத்தை என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்தா வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்கானா, இல்ல வேற ஏதாவது கண்ட கழிதை தின்ட்டு வந்திருக்கானா அப்படிங்கிறத வச்சுதான் அவனுக்கு என்ன டிசீஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ 6ஆம் இடம் வந்து ருணரோக சத்திர ஸ்தானம் மட்டும் இல்ல, தொழில், வியாபாரம், இதுவுமே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இப்ப கால புருஷனுக்கு 6ஆம் அதிபதி அந்த லக்னத்திற்கு, ஜனனம் எடுத்த லக்னத்தாருக்கு அந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவனுக்கு கடன் என்பது இருக்கும். இது மாறவே மாறாது. அவன் வந்து கடன் வாங்கும்போது ரொம்ப யோசித்து தான் கடன் வாங்கணும். பெரிய கடன் வாங்கிட்டா வந்து அவனால மீளவே முடியாது. அப்படி கடனே இல்லை, நான் கோடிக்கணக்கான ரூபா வச்சுட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கு கடன் அப்படின்னா கண்டிப்பா டாக்டருக்கு வந்து லட்ச லட்சமா காசு கொடுத்துட்டு இருப்பான். எல்லா வியாதிகளும் வந்து சேர்ந்துடும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து எப்பா நான் கோடீஸ்வரனா இருக்கேன், எனக்கு கடன்லாம் கிடையாது, நான் வியாதி ரொம்ப என்ன தாக்குது, நான்
ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல போனா, அப்போ அந்த ஆள் என்ன செய்யனா, ஏன் ஒண்ணும் இல்ல, யாருக்காவது ஒரு மாசம் 1000 ரூபாய் வட்டி கட்டுற மாதிரி ஒரு கடனை வாங்கி வச்சுக்க, நீ நினைச்ச எப்ப அடைக்கலாம், பணம் காத்து இருக்க, நீ நோயில இருந்தாவது தப்பிக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி தன்மைகளை அந்த 10ற்கு 10ஆம் இடம், அதாவது 9ற்கு 10ஆம் இடம் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மை. இதெல்லாம் விதி விளக்குகளை வரக்கூடியது. ஒரு பிரச்சனை இருக்குன்னா, பெரிய பிரச்சனை தப்பிக்குன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி தன்மைகளை இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். 5ஆம் இடம் குலதெய்வம் நான் சொல்றோம். உண்மையில 5ஆம் இடம் குலதெய்வ சாநித்தியம் தான். குலதெய்வம் எடுத்துட்டா 4 தான் குலதெய்வம். ஏன்னு கேட்டா 4 தான் தாயை போல் சுகத்தை தரக்கூடிய இடம் 4ஆம் இடம். நமது குலதெய்வம் என்பது நமக்கு தாயாக இருந்து நம்மை கண்காணித்து பேணி பாதுகாப்பு வளர்க்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். 4ஆம் இடம் குலதெய்வம், 5ஆம் இடம் குலதெய்வ சாநித்தியம், அந்த குலதெய்வத்தின் தன்மையை உணர்த்தக்கூடிய இடம் 5ஆம் இடம். அவன் சாமியை கும்பிட்டுருக்கான், கும்பிடல, அவனோட குலதெய்வம் அவனை விட்டுட்டு போயிருச்சு, ஆண் குழந்தை இல்லைனாலே அவங்களுக்கு குலதெய்வம் அனுகிரகம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இறை வழிபாட்டில் முழுமையாக நாட்டம் நாம் செலுத்த வேண்டும். பூர்வ ஜென்மத்தை நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், நான் திருந்தி வாழ விரும்புறேன், நான் நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன், என் குழந்தைகள் நல்லா இருக்கணும், நான் செஞ்ச தவறுகளோட தாக்கம் என் குழந்தைகளுக்கு வந்து விடக்கூடாதுன்னா நாம் நீதி நேரை தவறாம நேர்மையான வழியில நாம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு நமது வீட்டுல நாம் இளைஞர்களா இருந்தால் நமக்கோ, வயதானதால் நமக்கு குழந்தைகளுக்கோ, ஆண் குழந்தையோ பெண் குழந்தைக்கோ ஒரு சத்புத்திர யோகத்தை இறைவன் கொடுப்பான். கிரகங்கள் தண்டிக்கும், அது கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாது. ஆனால் இறைவன் அந்த தண்டனையில் இருந்து அந்த தண்டனையை அவனை காப்பாற்றும், அந்த தண்டனையை தாங்கக்கூடிய சக்தியையும் அந்த தண்டனையை சமாளிக்கக்கூடிய தகுதியையும் நமக்கு ஆண்டவன் கொடுக்கும். இது அந்த வேலை அது செய்யுது, ஆண்டவன் அந்த வேலையை தன் வேலையை ஆண்டவன் செய்வான். அதனால கோவில் குளங்கள் போவது இறை வழிபாடு தவிர்க்க முடியாத ஒரு ஒன்று. அது போகணும். இறை வழிபாடு நமக்கு மீது ஒரு சக்தி இருக்குங்கிறத நாம உணரணும். அப்போ இதுல என்ன அப்படின்னா 3ற்கு 10ஆம் இடம் என்பது 12. அந்த 12 நினைக்கிறோம் மறைவு ஸ்தானம், இறந்து போவோம் அப்படிங்கலாம் விஷயம் இருக்க. உண்மை அப்படி இல்லை. 12ஆம் இடம் மோட்சஸ்தானம்னா என்ன மாதிரி மோட்சம் கிடைக்கும் நமக்கு? நோயிலிருந்து மோட்சம், கடனிலிருந்து மோட்சம், துன்பத்திலிருந்து மோட்சம். இப்படி இதையும் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி தவறு நம்ம கூட நடக்குது, தவறு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த 12ஆம் இடம் தான் நமக்கு கொடுக்கும். அப்ப அந்த 12ஆம் இடம் கொடுக்கும்போது இந்த 12ஆம் அதிபதி எங்க இருக்கிறார், 12ஆம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார், அவர் ஏறிய நட்சத்திர நாதன் நமக்கு சாதகமாக இருக்கிறானா, இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அந்த காரகத்துவத்திற்கு ஏற்ப நாம் வழி நடந்து சென்றோமே ஆனால் நிச்சயமா அது பாதிக்காது. காரகம்னா என்ன, அதை எப்படி நம்ம நிவர்த்தி ஆகுங்கிறது நம்ம கடைசியில பார்க்கலாம். நம்ம சொல்றேன் அதிகமாக இந்த மாதிரி தன்மைகளோட பார்த்தோன்னா அந்த 12ஆம் இடத்தின் தன்மை நமக்கு கண்டிப்பாக சாதகமாக அமையும். 9, 10, 11, 12 காலபுருஷ தத்துவ ரீதியாக தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த தனுசு, மகரம், கும்பம் பாருங்க, முதல்ல குரு, அப்புறம் சனி, அதுக்கப்புறம் சனி, அதுக்கப்புறம் குரு. இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாங்க. 10 கிரகத்தை பத்தி கவலையே பட வேண்டாம். இவங்க 2 பேரும் நம்ம கரெக்டா காலை பிடிச்சிட்டு அனுப்புறது. அந்த பாதகாதிபதி திசை வந்தால் என்ன, மாரகாதிபதி திசை வந்தால் என்ன, அந்த யோகாதிபதியே பாதகாதிபதியோட நட்சத்திரத்துல இருந்தா என்ன, எதுவுமே நம்ம கவலைப்பட வேண்டாம். கொடுக்கிறவன் கொடுக்கட்டும் தண்டனை, கவலையே இல்லை. அதை தாங்க சக்தியும் அது மீளுக்குண்டான தன்மையையும் எனக்கு என் இறைவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால போக முடியும். அப்பனா இதுக்குதான் நான் சொல்றேன், பூர்வ புண்ணிய காரகன் குரு, இந்த ஜென்ம கர்ம காரகன் சனி பகவான் நம்ம சொல்லுது. 8 வரைக்கும் ஒருத்தருடைய வாழ்க்கை மேஷத்துல ஆரம்பிச்சு மேஷம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் வரைக்கும் 8 மாசத்துல ஆடாத ஆட்டம் பூரா ஆடியாச்சு. மாறிட்டோம், தப்புன்னு உணர்ந்துட்டோம், நம்ம செய்து தப்பு செஞ்சுட்டோம், நம்ம தவறான பாதையில கடந்த, இனிமேலாவது நமக்கு ஒரு நல்வழி பிறக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துக்கு தான் இந்த 9ஆம் பாவத்தை பாக்கியஸ்தானமாக ஆண்டவன் கொடுத்திருக்கான், ஜாதகத்துல கொடுத்திருக்கான். அப்போ அந்த 9ஆம் பாவத்துல முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் ஒரு வானரமாக பிறந்து தன்னுடைய அதீத பக்தியினால் இன்று நம்ம எல்லாத்துக்கும் இந்த கலியுகத்துல ஒரு தெய்வமாக இருந்து கொண்டு இருக்கிறார், அருள் பாலித்துக் கொண்டு இருக்கிறார். அப்போ மனிதனாக பிறக்கக்கூடியவன் ஏன் அவ்வாறு போக முடியாது?
கண்டிப்பா முடியும். நம்ம ஆடம்பரத்தை துறக்க வேண்டும். எதுவும் நமது அல்ல. இறைவனால் நாம் விருந்தினர்களாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறோம். அந்த பூமியில் நாம் விருந்தினருடைய மரியாதை, இப்போ ஒரு வீட்டுக்கு நாம போறோம்னா அவங்க நல்லா வரவேற்று கூப்பிடுறாங்க. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, மாமா மச்சான் எல்லாம் பேசி உட்காந்தோம், தண்ணி குடிச்சோம், சாப்பிட்டோம், ரொம்ப நல்ல விருந்து உபசாரம் பண்ணீங்க, சந்தோஷமா இருக்கு, நான் நல்லபடியா போயிட்டு வரேன், இப்படித்தான் நாம கிளம்பணும். அதை விட்டு அங்கவே குட்டையை குழப்பது குடும்பத்துல தேவையில்லாத விஷயங்களை செய்யறது நம்ம இதை பூரா செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப அதனுடைய பாதிப்பை நாம தான் செஞ்சுக்கிறோம். அடுத்தவங்க குடும்பம் கெடுத்துக்கிட்டா நம்ம குடும்பத்தை கெடுப்பது அடுத்தவங்க இன்னொருத்த வரத்தான் செய்வாங்க. கண்டிப்பா அது கணவனா வரலாம், மனைவியாக வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அப்ப அந்த பாக்கியஸ்தானங்கிற இடத்துல வந்து நாம திருந்தி நல்ல வழியாக வாழணும் அப்படின்னு நினைச்சு நாம மனதை மாற்றி இறைவழியில் நாட்டத்தை செய்து கொண்டிருந்தால் அந்த பாக்கியம் என்பது நற்கர்மாவாக மாறும். 10ஆம் இடம். அந்த நற்கர்மா என்ன செய்யணும்? அதற்குண்டான உயர்தர லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அந்த லாபம் என்பது என்ன? மனிதனின் அடுத்த நிலை, மேன்மையான நிலைக்கு நம்மளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு 12ஆம் பாவம். அனைத்து விரந்து விடுதலை. ரைட்டு. இப்ப 9, 10, 11 பட்டல சுப கிரகங்கள் அதிகமாக இருந்தாலும் இல்ல உங்க லக்ன ரீதியான சுப கிரகங்கள் அதிகமாக லக்ன சுபர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவருடைய வயோதிய காலம் மிகவும் அற்புதமாக கழியும். அப்ப இந்த கோச்சாரமா அங்க இந்த கிரகங்கள் வரும்போது இப்ப நம்ம பார்க்கணும், நம்மளோட ஜாதக ரீதியா நமக்கு மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு 9, 10, 11, 12 வந்து இயற்கை சுபர் குரு, இயற்கை சுபர் சுக்கிரன், அப்புறம் இந்த புதன், சந்திரன், இந்த மாதிரி நல்ல கிரகங்களா இருக்கணும். அந்த மாதிரி தன்மையில தன் நிலையை நாம் மாற்றிக்கொண்டு பயணித்தோமையானால் இந்த நற்கர்மா நம்மை வேலை செய்ய தொடங்கிவிடும். நமது குடும்பத்தை முன்னேற்ற, நமது கர்ம வினைகளை தீர்க்க, நம்மை நல்வழிப்படுத்த ஒரு குழந்தை நம்ம குடும்பத்தை கண்டிப்பா உருவாகும். சத்புத்திரனா பிறப்பான். நம்ம சொல்றோம் என் பேரன் பிறந்தான், எனக்கு பாரு வியாபாரம் அதிகரிச்சு, சொந்த வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன், இன்னைக்கு யோகோன்னு இருக்கேன்னா அது எப்படி இருப்பான்? நீ செய்த நற்கர்மாவின் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கொடை, பரிசு. அதை செயல்படுத்துபவன் சனி குரு 2 பேருமே பண்றாங்க. சனி குரு 2 பேருமே இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. சரி, தாய் வழி கர்மா ஐயாச்சு, தந்தை வழி கர்மா ஐயாச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இருக்குல்ல ஒரு கேள்வி. முதல் 4 வருடம் குழந்தை பிறந்ததிலிருந்து முதல் 4 வருடம் தாயின் ஜாதகம் அந்த குழந்தையை பேசும், குழந்தைக்கு பேசும். அடுத்த 4 வருடம் 8 வயசு வரைக்கும் தந்தை ஜாதகம் பேசும். 8 வயசுக்கு மேலதான் அவரோட சுய ஜாதகம் செயல்படவே ஆரம்பிக்கும். இப்ப அந்த குழந்தை உடம்பிடமும் சரியில்லை, இந்த மாதிரி சூழ்நிலை ஜாதகத்தை பார்க்கணும்னா ஒரு 4 வயசுல ஒரு குழந்தைக்கு ரொம்ப பாதிக்கப்படுதுன்னா முதல்ல ஒரு தாய் ஜாதகம் தான் நம்ம பார்க்கணும். 4 வயசுக்கு மேல ஒரு குழந்தைக்கு பாதிக்கப்படுதுன்னா தந்தை ஜாதகம் தான் பார்க்கணும். படிக்கல, அடாவடித்தனம் பண்றான், விளையாட்டா இருக்கிறான், கவனம் கொஞ்சம் கூட கவனம் செலுத்த மாட்டான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, அப்படியே இருக்கான்னா அந்த வயசுக்கு சேர்ந்த தாய் தந்தைய ஜாதகத்தான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எந்த மாதிரி வழிமுறை நடந்துட்டு இருக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணோம்னா அவங்களை திருத்தினா அப்புறம் குழந்தை தானா திருந்திடும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அறியாத குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? அது மைண்ட்ல என்ன தோணுதோ அதைத்தான் செய்யும். ஆனா அந்த மைண்டில் தோன்ற வைக்கக்கூடிய தன்மை என்ன? ஒரு தாயும் தந்தையும் தான். அப்போ அந்த 4, 9 இதை நாம் வந்து முக்கியமா பார்க்கணும். சரி, இது போய்க்கிற அப்புறம் நமக்கு சுயமாக நாம் செயல்படுறோம் இல்லையா? நமக்கு சுயகரமான ஒண்ணு வேணும் இல்லையா? அது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா 5, 5க்கு 10ஆம் இடம் 2, 2க்கு 10ஆம் இடம் 11, 11க்கு 10ஆம் இடம் 8. ஆக 2, 5, 8, 11 இதுதான் ஒருவனுடைய சுயகர்மாவாக செயல்படும். இதுக்குத்தான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னது என்னன்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்தா 5ஆம் பாவத்தை வச்சு நம்ம பலன் மைண்ட்ல ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஈஸியா பலன்னு சொல்லிடு. இதான் நீ என்ன பாதிப்புல செஞ்சுட்டு வந்திருக்கிற, அதுக்கு நான் தண்டனை அனுபவிப்பேன். இந்த திசாபுத்திகளை இதெல்லாம் உன் வாழ்க்கையில நடந்திருக்கும், இதை நீ கட்டாயம் செஞ்சிருப்ப. நாம இப்ப சொல்றோம் துலா லக்னத்துக்கு வந்து சனி வந்து முழு யோகாதிபதி, துலா லக்னத்துக்கு சனி முழு யோகாதிபதி 10ஆம் இடமான கடகத்துல வந்து தன் சொந்த நட்சத்திரமான பூச நட்சத்திரத்திலே இருக்கிறான். பா உனக்கு தான் என்னப்பா கேந்திர திரிகோண கேந்திராதிபதியோட தசா வந்துருச்சு, 19 வருடம் ராஜா மாதிரி இருப்ப, சனி கொடுப்பார், யார் தடுப்பார், நல்லா டிஆர் ரேஞ்சுக்கு நம்ம டேலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கடகம் வந்து அவனுக்கு பகையை விட அவனுக்கு பகையாத்தான் செயல்படும். லக்ன சுபரா இருந்தால் போருமா, அவன் இருக்கக்கூடிய தன்மை என்ன பார்க்கணும். சொல்லுவாங்கல்ல, பனைமரத்துக்கு அடியில இருந்து பாலை குடித்தாலும் பார்வைக்கு அது கள்ள குடிக்கிறான்னு தோணும். அந்த மாதிரி அந்த கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றன, என்ன பரல்கள் வாங்கி இருக்கின்றன, இதையெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். இதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து பலன் சொல்லணும். இப்ப 2ஆம் இடம் வந்து தனம், கல்வி, குடும்பம், வாக்கு ஸ்தானம்.
இப்ப நம்ம பிள்ளை படிக்கல, சேட்டை பண்றான், இல்ல நமக்கும் மைண்ட்ல ஏறல, நம்மளும் புத்திசாலித்தனமா இல்ல அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் நினைக்கணும். ஜோதிடம் என்பது ஞானத்தை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை ஜோதிடம். இதற்கு கல்வி அறிவு தேவைன்னு அவசியமே இல்லை. சிந்திக்க மாற்றனும் சீரான சிந்தனையும் இருந்தாலே போரும், ஜெயித்து விடலாம். என்ன இதுக்கு இப்ப என்ன அப்படின்னு சொன்னா ஞான மார்க்கம் தேவை. நீ காட்டு, நான் நம்புகிறேன்னு சொல்வது விஞ்ஞானம். நீ நம்பு, நான் இருப்பதை நிரூபிக்கிறேன், காட்டுகிறேன் என்று சொல்வது மெய்ஞானம். ஒருவனை மெய்ஞான பாதையில் அழைத்து செல்வது இந்த ஜோதிடம் ஒரு கலைதான். மற்ற எல்லாம் நீங்க ஸ்கூல்ல உட்காந்து படிக்கணும். இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், அந்த மீடியம், ஹிந்தி மீடியம், எம்எஸ்சி, எம்எட், பிஎட் எல்லாம் நீ ஸ்கூல்ல போய் படிச்சுதான் செய்யணும். ஆனா ஞான மார்க்கத்தில் செல்வதற்கு எந்த கல்வியும் தேவையில்லை, எந்த இது நமக்கு தேவையில்லை, பணங்காசு தேவையில்லை. அமைதியா உட்காந்து சிந்திச்சாலே போதும். அப்ப இந்த 2ஆம் இடம் தனம், கல்வி, குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடம் நமக்கு பாதிக்கப்பட்டிருந்தா பூர்வீகத்துல நம்மால் ஒருடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கு. யாராவது குழந்தைக்கு நம்ம கெடுதல் பண்ணிருக்கோம், அடுத்தவனோட பணத்தை நாம திருடி இருப்போம், அடுத்தவன் குடும்பத்துல குழப்பத்தை விளைவிச்சு அதுல குதூகூலம் அடைஞ்சிருக்கும். அவனு போல 2ஆம் இடம் கண்டிப்பாக பாதிக்கும். அப்ப 2ஆம் இடத்தை அந்த மாதிரி ஒரு பாதகாதிபதிகளோ இல்ல இயற்கை பாதகாதிபதியோ இல்ல லக்ன பாதகாதிபதியோ லக்ன மாரகாதிபதியோ உட்கார்ந்துட்டு நம்ம வேலையை பூரா செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம நினைப்போம் இந்த கிரகத்தால் நான் பாதிக்கப்படுகிறேன். அந்த கிரகத்தால் நீங்கள் பாதிக்கப்படவே மாட்டீர்கள். நீங்கள் செய்த வினையை உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு அந்த கிரகங்கள் அந்த இடத்தில் இருக்கு. அந்த கிரகத்தை நான் எப்படி கிரகத்தை நான் சில பேரை சொல்றதை கேட்டிருக்கேன், மனது கஷ்டமா இருந்தது. கிரகத்தை ஏமாற்றி வெற்றி பெற செய்ய எங்களால் முடியும்னா யார் சொல்றாங்க? கிரகத்தை வசிப்படுத்திடலாம், ஏமாத்தல நம்மளால முடியாது. ஏமாத்தல நம்ம பெரிய கிரகத்தை ஏமாத்தலன்னா அப்ப என்ன? அப்ப ராவணன் என்ன செஞ்சான்? அவ்வளவு பெரிய பண்டிதர், அவ்வளவு வித்தையை கற்றவன், திருலோகத்தையும் வென்றவன், சிவனை நேரடியாக சென்று தரிசனம் செய்யும் அளவுக்கு பாக்கியம் பெற்றவன். முடிஞ்சா அவனையும் இறப்ப சந்திக்க வேண்டியதுனா அதை வீழ்த்தப்பட்டான் ராவணன். அதே மாதிரிதான் அப்ப அந்த நம்ம செஞ்ச தன்மைய அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த இடத்த உட்கார்ந்து இருக்குது அந்த கிரகம். நம்ம அதைத்தான் யோசிக்கணும். அடுத்த குடும்பத்தை நம்ம கெடுத்திருந்தா இந்த நம்ம குடும்பத்தை குழம்ப விளைவிக்கனே யாராவது வருவாங்க கண்டிப்பா. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டுமல்ல, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இப்ப குரு லக்ன யோகியாகி 5ஆம் இடத்துல உட்கார்ந்தானா காரகோ பாவனாத்தி நம்ம சொல்றோம் வச்சுக்கோங்களேன். இந்த காரகோ பாவனாத்திங்கன்னா குரு அவமானத்தையும் கண்டிப்பாக கொடுப்பான். 5ல குரு உட்கார்ந்து லக்னத்தை பார்க்கிறான், பாகிஸ்தானத்தை பார்க்கிறான், லாபஸ்தானத்தை பார்க்கிறான்னு நம்ம பெருமை பேசிட்டு தெரியும். ஆனா அந்த குரு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா நல்லா சிக்க வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஊரை விட்டு ஓடவும் வைப்பாரு. குரு எல்லா வேலையும் குரு செய்வாரு. குரு மட்டும் ரொம்ப யோக்கியமான கிரகம் நம்ம சொல்லிட முடியாது. எந்த கிரகத்தை நம்ம தலையெழுத்து வச்சு ஆட முடியாது. சரணடையணும்னா சனி பகவானத்தால் சரணடைஞ்சு ஆகணும். சனி பகவானால்தான் நமது கர்ம வினையை குறைத்து அல்ல கர்ம வினையை தீர்த்து நம்ம நல்வழிப்படுத்த முடியும். அந்த அதிகாரத்தை கொடுத்தது சிவபெருமான். அந்த சிவபெருமான காலபுருஷனுக்கு 10-11 கர்மம் செய், அதனுடைய லாபத்தை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சனி பகவானுக்கு இந்த 10-11 இடத்தை ஜோதிடத்தை ஒதுக்கி வச்சிருக்கேன். அப்போ பூர்வீகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு ஒரு பாதக ஸ்தானத்தை இருக்கிறான்னா கண்டிப்பா எந்த ஸ்தானம் நம்ம பார்க்கணும். அப்ப எந்த ஸ்தானத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தின் காரகத்துவத்தை நாம் சிதைச்சிருப்போம். இதை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நம்ம கண்டிப்பா சொல்றோம். அது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இருக்கக்கூடிய கிரகத்தை நம்ம பார்க்கணும். இப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அஷ்டமாதிபதி உட்கார்ந்து இருக்கிறான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அஷ்டமாதிபதி இப்ப உதாரணமா மேஷ லக்னம், மேஷ லக்னம் 5ஆம் இடம் சிம்மத்தோட வீடு, சிம்மத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறான். நம்ம செவ்வாய் நம்ம மேஷ லக்னத்துக்கு அதிபதி, சூரியனுக்கு நட்பு கிரகம், இதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா அஷ்டமாதிபதியும் அந்த செவ்வாய் தான். கண்டிப்பாக அவருக்கு தலை சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும், இல்லைன்னா பைத்தியமா தெரிவான், இல்லைன்னா ஏதாவது காட்டு பின்னாடி தனமா சொல்லுவான், காது கொடுத்து அனுப்பி அடின்னு அடிச்சுட்டு வந்துருவான். இப்போ அடிச்சுட்டு வாப்பா உனக்கு ஒரு 10,000 ரூபாய் தர்றேன்னா 10,000 ரூபாய் வருது போய் அடிச்சுட்டு வந்துடுவான். ஏன் இதெல்லாம் சிந்திக்கவே மாட்டான். அப்ப அங்க லக்னாதிபதி 5ஆம் இடத்தை உட்கார்ந்து நல்லது நம்ம எப்படி எடுத்துட்டு போக முடியும் அந்த இடத்துல? ஏன்னா அவன் அஷ்டமாதிபதி அவன் தானே. இப்ப செவ்வாய்ங்கிறது வேகம், சிந்திக்க மாட்டான், சிந்திக்க தெரியாது அவனுக்கு.
மிலிட்டரிக்காரங்களுக்கான அவனை சுடுனா சுட்டுருவாங்க மிலிட்டரிக்காரங்க. ஏன் எதுக்குன்னா கேட்க மாட்டேன். ஏன் எதுவும் கேட்கறது அவன் மிலிட்டரியில இல்ல. கமாண்டர் ஆர்டர் கொடுத்தா ஷூட் ஹிம், அவ்வளவுதான், ஃபயர் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க. பார்ப்போம். அதே மாதிரி அந்த தன்மையை விளக்கக்கூடியது இந்த 5ஆம் இடம். இதற்கு அப்புறம் 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை வந்து நம்ம என்ன சொல்லலாம், மறைபொருளை உணர்த்தக்கூடிய இடம். மறைபொருளை உணர்த்தக்கூடிய இடம் மட்டுமல்ல, மறைபொருளை உணரக்கூடிய இடமும் 8ஆம் இடம் தான். நாம் அதை பார்க்கணும். நம்ம வந்து அப்ப 8ஆம் அதிபதி நல்ல இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நமக்கு சிந்திக்கும் ஆற்றலை கண்டிப்பாக அது கொடுத்துடும். நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கிரகத்துக்கு கிரக சண்டை போட்டுட்டு இருக்குது, யுத்த கிரகங்கள். செவ்வாய் புதனும் டஃப் ஃபைட்டர், சனியன் செவ்வாய் நேருக்கு நேர் பார்த்த கதக்கந்தல், அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. அதை எல்லாத்தையும் நம்மளால கிளியர் பண்ண முடியும். முடியாமல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ வந்து அந்த 8ஆம் இடத்துல வந்து மறைபொருளை நாம் உணர வேண்டும். நாம் இதுவரை என்ன செய்து விட்டு வந்திருக்கிறோம், பிறவியிலிருந்து இத்தனை காலத்தை காட்டிட்டோம். நம்ம வந்து அந்த இத்தனை காலத்தை கழிஞ்ச பிறகு இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில் இருக்கணும். அதுக்கு என்ன காரணம்? அப்ப நம்மளோட திங்கிங் வந்து நான் இதை மீறி நான் அப்படித்தான் இருப்பேன் என்ற ஒரு பிடிவாதமாக இருந்தால் அவன் மறுபடியும் அந்த பாக்கியஸ்தானம் போகும்போது அவனோட பாக்கியம் கெட்டு போயிடும், அவன் தண்டிக்கப்படுவான் அந்த ஜாதகர். அப்போ வந்து அது உணரணும். உணர்ந்து நாம் செயல்பட்டோம்னா 8ஆம் இடத்தை நம்மளால் பாசிட்டிவாக கொண்டு போக முடியும். அப்ப இதுக்கு அடுத்தது என்னன்னா 11ஆம் இடம். 2க்கு 10ஆம் இடம் 11 தானே. அப்ப 2க்கு 10ஆம் இடம் 11ன்னா நீ செய்த விஷயங்களினால் மற்றவர்களை துன்புறுத்தி நீ அந்த லாபத்தை பெற்றிருந்தால் எந்த லாபம் இந்த ஜென்மத்தில் உன்னிருந்து பிடுங்கப்படும். இப்ப எல்லாரும் கேட்கலாம், தவறு செய்யறவங்களா ராஜா மாதிரி இருக்கிறாங்களே, கொள்ளையடிக்கிறவங்கலாம் நல்லா ஓஹோன்னு பதவியை பசுன்னு சொல்லி அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களே, நல்லவன் தானே கஷ்டப்படணும். நல்லவன் கஷ்டப்படுகிறான் என்று நாம் நினைக்கவே கூடாது. நல்லவன் புடம் போட்ட தங்கமாக மின்னிக் கொண்டுதான் இருப்பான். இது மேலோட்டமாக நமக்கு துன்பம் தருவதாக நாம் நினைக்கலாம். ஆனா உண்மையில் வந்து நாம் நமது தவறுகள் இருந்து சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இதைத்தான் நம்ம நினைக்கிறோம். இப்ப ஒருத்தர் ஆட்சிக்கே வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சாதாரணமா ஆட்சிக்கு வர முடியாது. பூலோகத்தில் பல நன்மைகள் செய்து இந்திரலோகத்திற்கு செல்லும் தகுதியை அவன் அடைந்து இந்திரலோகத்தில் செய்த தவறுகளினால் திரும்ப மறுபடியும் பூமியில அவன் பிறக்கும் போது அவன் ஆட்சி அதிகாரத்தோட பிறகுறான். அப்ப இங்கே வந்து அவர் தவறு செஞ்சார். அடுத்தது கருட புராணத்தை சொல்லுது, காலையில் பிறந்து மாலையில் மடியும் பலத்தில் நிலவும் புழுவாக பிறப்பான்னு கருட புராணத்தை வந்து சொல்லிட்டு இது மாதிரி தன்மைகள்லாம் வரும். மனிதனின் மரணம் என்பது மனிதனின் அடுத்த நிலை. அந்த அடுத்த நிலைங்கிறது நம்ம ப்ரமோட்டடா இருக்கணும், டீ ப்ரமோட்டடா போகக்கூடாது. மகான்கள் சித்தர்கள் காலில் போய் எல்லாரும் விளரும். அந்த சித்தர் எப்படி இருக்கிறாரு, அரைகுறையா உடம்பு மறைச்சிட்டு ஒரு சின்ன கோவணத்தை கட்டிட்டு அவர் பாடு உட்கார்ந்து இருக்கிறாரு. நம்மதான் கோடிக்கணக்கா சொத்து வச்சிருக்கோம், ஏன் அவர் காலில் போய் விளரும்? இந்த கோடிக்கணக்கா சொத்தை இழந்துட்டோம்னா நாமளும் போய் சித்தனா போய் உட்கார்ந்துடலாம. மனிதனால் சித்தனாக முடியும், ஆனால் எத்தன் போன்ற வேலை செய்வதால் பித்தனாகி தெரிபவன் தான் இந்த இல்லுக மனிதர்களாக எல்லாருமே இருக்கிறாங்க. அதை நாம வந்து உணரணும். பணக்காசு மனசன் கொடுத்திருக்கான், ஆண்டவன் கொடுத்திருக்கான், பரோபகார சிந்தனையோட செயல்படும், பிறருக்கு பயன்படும். இறைவன் நமக்கு சோதிக்கிறான், உங்க எல்லாம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருங்க, நீ என்ன பண்றப்பா. நம்முடைய யாரும் ஐயா சாமியின் சாப்பாடு கேட்டானா வாங்கி கொடுங்க, நம்மளால முடியும். கஷ்டப்படுறானா துன்பப்படுறானா அவனை சிந்தனை அவனுக்கு வந்து பரோபகார, அவனுக்கு கொடுத்த தண்டனை தான் அவன் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கான். அவனிடம் நீ வந்து கருணை காட்டினால் இறைவன் உன் மீது கருணை காட்டான். எப்படி என்றால் அவனை பாதுகாக்க வேண்டிய வேலை ஏன் வேலை, ஆனா நான் செய்ய வேண்டிய வேலை இவன் செய்யறான், அப்ப இவனுக்கு வேண்டியதை நான் செய்யறேன் இறைவனே தீர்மானித்து விட்டு உங்கள் பக்கத்தில் ஓடி வருவான். இறைவனை நம்மால் வசப்படுத்த முடியும். இறைவன் நமது இல்லம் தேடி வர வைக்க முடியும். இறைவனே நமக்கு தொண்டு புரிய அளவுக்கு அடியாருக்கு அடியான் தான் இறைவன் முடியும். எப்ப முடியும் அப்படின்னா இந்த உலகத்திலே நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைகளை நாம் வணங்கும் போது, அந்த தாய் தந்தைகள் மட்டுமல்லாமல் முன்பு நமக்கு காட்டிய வழியில் செல்லும் போது, அந்த குலதெய்வத்தை நாம் வழிபடும் போது அந்த தெய்வம் நமக்கு கட்டுப்படும். அவன் எந்த ஒரு தெய்வத்தையும் நீ போய் பிரார்த்தனை பண்ணா அவன் போய் அவங்க குலதெய்வத்தை தான் கொண்டு கேட்கும். அந்த தெய்வம் வந்து என்னப்பா உன் குலத்துல வந்தவன் இந்த மாதிரி பிரச்சனை என்கிட்ட வந்திருக்கானா, நீ என்ன செய்ய? இவன் இந்த குலத்தை யாரையும் மதிக்கிறது இல்லை, அப்பா அம்மாக்கு விரோதமா செய்யறான்,
NSC அவங்கள வச்சிருந்தா அப்ப அது வந்து அந்த தண்டனையாக மாறும். அப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் பண்ணணுமா, பரிகாரம்னா பழிக்கணும்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி இந்த பரிகாரங்கள் பலிக்குமா பலிக்காதா? நிறைய பேர் பரிகாரம்னு கிடையாதுன்னே பேசிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஒரு அறியாமையில தான் அவங்க சொல்றாங்க. வந்து நம்ம வந்து இதுதான் நடக்கணும்னு இருந்தா யாருமே எதையுமே செய்ய மாட்டாங்களே, அமைதியா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதானே. நல்லது நினைச்சா நல்லது நடக்குது, இல்ல கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். என்ன வேணா நடந்துட்டு போட்டுமே, இதுதான் நடக்கும் முடிவு பண்ணிட்டோம்ல. ஆனா அதுக்கு ஒரு பரிகாரம் என்பதற்கு உண்மையான அர்த்தம் சொன்னா மாற்று வினை பயன், அதுதான் பரிகாரம். குளிர் அடிக்குது, சொட்டரை போட்டுக்கிறோம், கோட்டு போட்டுக்கிறோம், கம்பளி எடுத்து போத்திக்கிறோம். அந்த குளிருக்கு பரிகாரம் அந்த கம்பளி. பசிக்குது, சாப்பிடுறோம், பசிக்கு பரிகாரம் உணவு. தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கிறோம், தாகத்துக்கு பரிகாரம் தண்ணீர். உடம்பு வலிக்குது, மருந்து சாப்பிடுறோம், அந்த வலியை நிவாரணம் செய்வது அந்த மருந்து, அந்த வலிக்கு பரிகாரம் மருந்து. அதனால பரிகாரம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு ஜாதகம் எடுத்து வந்துட்டாலே அவனுக்கு எதையாவது நம்ம சொல்லித்தான் தீரணும். என்ன சொல்லணும்? இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயில் எதையாவது நம்ம சொல்லுவோம். அந்த கோயிலுக்கு போன்னு சொன்னாலே அது பரிகாரம் தான். இல்லப்பா நீ வந்து உப்பு போட்டு சாப்பிடாதுன்னு அது ஒரு பரிகாரம் தானே. நீ அதை செய்யாத இதை செய்யாத அதை விட்டு போட்டு எனக்கு வந்து செவ்வாய் நீச்சமா போயிட்டா, செவ்வாய் வந்து லக்னாதிபதியா இருக்கிறான், குரு வந்து நீச்சமா இருக்கான், நீச்சன் நோக்கில் நீச்ச பங்க ராஜயோகம் எல்லாம் கிடையவே கிடையாது. நீச்சன்னா நீச்சம் தான் அந்த ஜாதகத்துக்கு, உச்சன்னா உச்சம்தான் அந்த ஜாதகத்துக்கு. அதுக்கு உண்டான வேலையை கண்டிப்பா செய்யும். செய்யக்கூடிய தன்மையில கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வேண்டுமானால் இருக்கலாமே தவிர அது அந்த தன்மை விட்டு விலகவே விலகாது, பங்கமே ஆகாது எதுவுமே. அதுக்கு நம்ம பங்கம் ஆகாதுன்னு எதுக்காக நீச்சம் அந்த மாதிரி ஒரு தன்மையில கொண்டு வைக்கிறாப்புல. கடகத்துல செவ்வாயையும் மகரத்துல குருவையும் வச்சுட்டு 2 பேரும் பார்க்க வச்சுருக்கா நல்லாவே 12 பேர் இல்லாம அந்த நீச்சத்தன்மை இருக்குதான் செய்யும். அது இல்லாம எல்லாம் போகவே போகாது. ஆக வந்து இந்த மாதிரி தன்மையிலே வந்து நாம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஈஸியா பலன் சொல்லலாம். பலன் சொல்ல ஈஸியா இருக்கு. இப்ப வந்து நாம யோகங்கள் 27 திதி வார நட்சத்திர யோக கரணம் இந்த 5 சப்ஜெக்ட் பஞ்சாங்கத்தை வச்சுட்டு பார்த்தாலே யோகத்தை சொல்லிடலாம். வேற எந்த புக்கும் படிக்க வேண்டாம், எதுக்கும் போக வேண்டாம். போங்க 4 பேர்கிட்ட போங்க, 4 பேர் சொல்ல கருத்து கேளுங்க, அதை வந்து அப்ளை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு லாஜிக்கா பட்டுது அப்படின்னா மாத்திரம் தான் நீங்க செய்யணுமே தவிர அவர் சொன்னாருங்க எந்த வேலையும் செய்யாது. நானே சொல்றேன் அறிவுரை, நான் சொல்றது லாஜிக்கான செய்யலாம் எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க. விமர்சனத்துக்கு வேலையே இல்லை. அப்போ வந்து 27 நாமயோகங்கள் வந்து ஒரு 13 நாமயோகம் வந்து அசுப நாமயோகம் இருக்கு. இது நான் எல்லா வீட்டிலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த அசுப நாமயோகம்னா இந்த விஷ்கம்பம், நிதிபாதம், மதிகண்டம், திருதி, வைதிருதி, வியாக்கதம், இந்த மாதிரி சூலம், சோபனம், இந்த மாதிரி 13 நாமகரண இது இருக்கு. பெர்த் யோகம் இருக்கிறது. இந்த பெர்த் யோகத்தை வச்சுதான் அந்த ஜாதகத்தை பரிகாரத்துக்கு உட்பட்டதா பரிகாரத்துக்கு அப்பாற்பட்டதா நாம வந்து தீர்மானிக்கும். ஒரு லக்னத்துக்கு 3 பாகம் படுத்தா முதல் 10 டிகிரி, 2ஆம் 10 டிகிரி, 3ஆம் 10 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் 10 டிகிரிக்குள்ள லக்னம் விழுந்தால் அவன் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு காலப்போக்கில் அவனுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விடும். 2ஆம் 10 டிகிரில இருந்தானா சற்று கடுமையான புரஸ்காரங்கள் செய்ய வேண்டும். 10 டிகிரி லக்ன புள்ளி விழுந்திருந்தாரோனா கடுமையான விரதங்களை மேற்கொள்ள வேண்டும். இந்த பெரிய பெரிய யாகங்கள், ஹோமங்கள்லாம், தில ஹோமம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய சாந்தி ஹோமம், இந்த மாதிரி பல ஹோமங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வந்து செய்கிறது. இது வந்து நார்மல். ஆனால் இதே சமயத்துல அந்த அசுப நாமயத்தை ஒருத்தர் பிறந்து 3ஆம் 10 டிகிரியில் லக்னம் விழுந்தா should be punished. அவன் தண்டிக்கப்படுவதற்காக பிறந்தவன். அவருக்கு பரிகாரம் சொன்னா ஜோதிடர் பேர் கட்டும் சொல்லக்கூடாது. நமக்கு எல்லாம் பரிகாரம் சொல்லக்கூடாது. கேட்டா என்ன சொல்லிடணும்? ஒரு 108 பிரதோஷம் போய் வழிபாடு பண்ண பாட்டு. 108 பிரதோஷமா என்னைக்கு நான் முடிக்கிறது? 9 வருஷம் ஆகுமே. ஆமா, ஆகத்தான் செய்யும். ஒரு டாக்டர் நோய்க்கு போறோம், நம்ம வந்து டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு காலையில இந்த மாத்திரை, மத்தியானம் இந்த மாத்திரை, ராத்திரி இந்த மாத்திரை, இப்படி 4 நாளைக்கு சாப்பிடுங்கிறான். அப்ப ஒரு நாளைக்கு 3 மாத்திரை, 4 நாளைக்கு 12 மாத்திரை மொத்தமா சாப்பிடுவோமா? 4 நாள் காத்து தானே இருக்கிறோம் நம்ம. அதே போன்றுதான் பிரச்சனைகள் வந்து உடனடியாக இன்னுமே தீராது, படிப்படியாக தீரும். அந்த படிப்படியாக தீரக்கூடிய மனோபக்குவத்தையும் மனோ தைரியத்தையும் தருபவன் இறைவன். நமது வழிபாட்டின் முறையினால் அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆக கிரகங்கள் தண்டிக்கும், கிரகங்கள் நம்மை தண்டிக்கும். இறைவன் அதற்குண்டான தப்பிக்கக்கூடிய வழியையும் அதற்குண்டான தகுதியையும் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாய் இறை வழிபாட்டின் மூலமாக. இப்போ கிரகங்களை நாம எப்படி கண்ட்ரோல் பண்றது இருக்கு இல்லையா? சனி பகவான் அப்படின்னா ஏழ்மை, அமைதி.
அழுக்கு அதெல்லாம் விட்டுருங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பொதுவா நம்ம ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடறதுக்கு போறோம். ஹோட்டலுக்கு சாப்பிட நம்ம டேபிள் நீட்டா இருக்கணும். இல்லைன்னா என்ன சொல்றோம், கிளீனிங் வந்து கிளீன் பண்ணிட்டு போறோம். நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம இலையெல்லாம் அவன் தான் எடுக்கிறான், தட்டுகள் அவன் தான் எடுக்கிறான், கிளீன் பண்றான். வெயிட்டருக்கு டிப்ஸ் கொடுக்குறவங்களோ இல்லையோ, அந்த கிளீன் பண்ண டிப்ஸ் கட்டாயம் கொடுக்கணும். இது சனிப்பிரீதி. இது ஒரு கஷ்டமான வேலை கிடையாது. வெயிட்டருக்கு டிப்ஸ் கொடுக்குறோம், இவனுக்கு கொடுக்க. ஆம்புலன்ஸ் தன் உயிரை வெறுத்து வேகமாக கொண்டு போறான பயணிகளை, அவர்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க. சனிக்கு பிரீதி. நோயாளிகளுக்கு அந்த காலத்துல நாங்க பார்த்திருக்கோம், ஹாஸ்பிட்டல் வந்து பால் பிரெட் இதெல்லாம் வந்து நோயாளிக்கு வசதியானவங்க எல்லாம் கொடுப்பாங்க. காசு பணம் உள்ளவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பால் பிரெட் எல்லாம் வந்து நோயாளி கூட இஷ்யூ பண்ணிட்டு போக கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் சனிக்கு பிரீதியான ஒரு விஷயம். மாற்றுத்திறனாளிகளா உதவி புரியுங்கள், சனிக்கு பிரீதியான விஷயங்கள். இதுக்கு நாம போய் பெரிய பெரிய ஹோமங்கள் யாகங்கள் செய்யணும்னு அவசியம். ஆனா ஹோமங்கள் யாகங்கள் என்பதற்கும் ஆலய வழிபாடுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆலய வழிபாடு என்பது என்ன, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கான்னா அவரை உட்கார வச்சு தாக சாத்திக்கா ட்ரிங்க் தண்ணீர் கொடுக்கறது, இல்ல ஒரு டீ காஃபி போட்டுக்கிறது, இது வந்து ஆலய வழிபாடு. ஹோமங்கள் என்னன்னா அவரை உட்கார வச்சு அவருக்கு வயிறார அறுசுவை உணவு படைத்து அவரை திருப்திப்படுத்துவது ஹோமங்கள் யாகும். அப்ப கோவிலுக்கு மீறி அந்த விஷயங்கள்லாம் இருக்குது, ஆலய வழிபாடுக்கு மீறி அந்த விஷயங்கள் இருக்கும் போது அதே நாம் செய்ய வேண்டாம். அப்பதான் அந்த ஹோமத்தில் விடக்கூடிய வஸ்துக்கள் வந்து அக்னியில் பஸ்துமாகி காற்றோடு கலந்து அந்தந்த தேவர்களுக்கு நேரடியாக சென்று செல்கிறது. அதுல மிருத்யுஞ்சய சாந்தி ஹோமம், ஆயுஷ் ஹோமம், நவகிரக வருடா வருடம் நவகிரக சாந்தி ஹோமம் எல்லா ஜோதிடர்களும் செய்யணும். ஏன்னா நவகிரகத்தை நம்ம பிழப்பு நடத்திட்டு இருக்கோம். வருடா வருடம் நம்ம ஜென்ம நட்சத்திரம் வர்ற நாளும், நம்ம கல்யாணம் பண்ணனாலோ நம்ம குழந்தை பிறந்தனாலும் ஏதோ ஒரு நாளை செலக்ஷன் பண்ணிட்டு நாம வந்து ஆயுஷ் ஹோமம் பண்ணணும், இல்ல நவகிரக சாந்தி ஹோமம் இது கண்டிப்பா பண்ண நம்ம தொழில் சிறப்பதற்காக. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு தான் ஒரு மாற்றத்தினால ஒரு பொருளை வித்துட்டு இருக்கான், வாங்குங்க. அது ஒரு பிஸ்கட்டா இருக்கட்டும், இல்ல பேனாவாக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இன்னொரு குழந்தைக்கு கொடுங்க. இல்ல 2 விஷயம் ஆக்டிவேட் ஆகும். எப்படின்னா சனியும் பிரீதியாவா, குருவும் பிரீதியாவா. ஏன்னா குழந்தைகளுக்கு குரு நமக்கு வேண்டாங்களா விட்டு பண்ண அவனுக்கு ஒரு சந்தோஷம். நம்மளோட ஒரு 10 ரூபாய்க்கு வியாபாரம் ஆச்சு, இந்த ஐயா நம்மகிட்ட வாங்கினாரு. அப்ப குழந்தைகள் குழந்தைகள் சந்தோஷப்படும். அப்ப சனி குரு 2க்குமே அது பிரீதியாகும். அப்ப கல்வி சாதனங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. நம்மகிட்ட ஓரளவு ஆண்ட சக்தியை கொடுத்துருக்கிறான், கொடுங்க. இப்ப குருவுக்கு பிரீதிங்கிறது இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, டெய்லி சம்பாதிக்கக்கூடிய காசுல ஒரு 10% எடுத்து வைங்க. இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் சம்பாதினா ஒரு 50 ரூபாய் எடுத்து வச்சிருங்க. அந்த 50 ரூபாய் 25 ரூபாய் குலதெய்வத்துக்கும், 25 ரூபாய் குருவாக நமக்கு தொழில் வித்தையை கற்றுக் கொடுத்த குருவுக்கும் ஒதுக்கி வைங்க. உங்க திருமண நாள்லயோ இல்ல பிறந்த நாள்லயோ அன்னைக்கோ நீங்க வந்து குருவை சந்திக்க போங்க. அவருக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுங்க. தம்பதிகளா இருக்காங்கன்னா அவருக்கு புடவை ரவிக்கு, வேஷ்டி துண்டு, அது போல சில பழங்கள் தட்சணையாக வச்சு அவரோட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. நீங்க உங்க தொழில் மேன்மை அடையும். நீங்க வந்து அதாவது யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். 1000 மாநாட்டுக்கு போங்க, 1000 கருத்தரங்குக்கு போங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். அது போகாட்டாலும் உங்களை வாழ வைக்கும்னா இது போன்ற தன்மைகள் தான் உங்களை வாழ வைக்கும். எங்க போனாலும் எங்கிட்டமா மாநாடு நடக்கல, எத்தனை பேர் எத்தனை விஷயத்த கத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அதை வந்து மீடியாக்கள் வந்து இஷ்டத்துக்கு எல்லாம் பேசுறாங்க. சரி, நமக்கு அது வேண்டாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது இது குருவின் காரகத்துவத்தை நமக்கு சரியாக வெளிப்படுத்தும். துர்கா, ராகு. ராகுக்கு வந்து ராகு வந்து வீரியக்காரகன், உணர்ச்சி வசப்படுகிற, உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுவ துஷ்டத்தனத்தை அடக்குபவள் துர்கை. அப்ப துர்கா வழிபாடு பண்ணுங்க. நீங்க துர்கா வழிபாடு பண்ணது அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி புரியுங்கள். அடிபட்டு கிடக்குறாங்க, உதவி புரியுங்க. நடக்க முடியாம அவஸ்தப்படுறாங்க, உதவி புரியுங்க. வாழ முடியாம தவிக்கிறாங்க, உதவி புரியுங்க. இது எல்லாம் ராகு கேதுகள். கேதுவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள், ஈஸி. இருக்கிறதுலே என்ன கேட்ட வந்து ரொம்ப வீக்கான கிரகம் கேது தான். கேது நிமிஷத்துல கைகளை கொண்டு வந்துடலாம், ஒண்ணுமே வேண்டாம். சும்மா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மேற்கு பார்த்த விநாயகருக்கு போய் கணபதி அதர்மசீஷன் ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தால செவ்வரளி போல அர்ச்சனை பண்ணுங்க. கேதுவை ஈஸியா ஹேண்டில் பண்ணுங்க, கஷ்டமே கிடையாது. கேதுவை ஹேண்டில் பண்ணாதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். கேதுக்கெல்லாம் வந்து பெரிய பவர் எல்லாம் கிடையாது. ஏன்னா கேது வந்து ஞான மார்க்கத்தையும் கொண்டு போவான்,
அஞ்ஞான மார்க்கத்தை கொண்டு வா. நீ தப்பு பண்ணா தண்டிப்பா, நல்லபடியா போனா அவன் ஞானத்தை கொடுத்துட்டு தான் தீரணும். 2ல கேது உச்சம் பெற்று 20 வயசுலயே ஞான மார்க்கத்தை ஒசந்த ஆட்கள் எத்தனையோ பேர் நான் வந்து பார்த்திருக்கேன். இந்த சன்னியாசத்தை போய் மகானா போறான்னா அதுக்கெல்லாம் கேதோட அனுகிரகம் கண்டிப்பா வேணும். அந்த கேது இருந்தால்தான் அவர்கள் அதை வந்து அவங்களால சாதிக்க முடியும். இப்படி எல்லா கிரகங்களுக்குமே எளிதான காரகத்துவங்கள் இருக்கின்றன. அந்த எளிதான காரகத்துவம் ஃபாலோ பண்றாங்க ஒண்ணும் கிடையாது. ரொம்ப கேது பாதிப்பா இருக்கா, ஒரு நாளைக்கு ரூமை இழுத்து பூட்டிட்டு எந்த செல்போன் காட்டிட்டு வேண்டாம், டிவி வேண்டாம், இந்த மணிக்கு டிவி பார்க்கணும், எதுவுமே இல்லாம அமைதியா ஒரு நாளைக்கு ஃபுல்லா விரதமா இருந்து உட்கார்ந்து ரூம்குள்ள கேது ஈஸியா பிரீதி ஆயிடுவான். அடைபடுதல், காணாம போதல், அப்ஸ்காண்டட் ஆறுது, இது பிறந்த கேதுவோட காரகத்துவம் வந்து இப்ப ஜெயில போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு காசு பணம் நிறைய இருக்குன்னு அங்கேயே உட்காந்து பிரியாணி அது இதுன்னு தின்னுக்கிட்டு பண்ணிட்டு தானே மறுபடியும் அந்த கேது உன்னை பாதிக்கத்தான் செய்யும். ஜெயில் கொடுக்குறானா கேது, நீ திருந்துன்னு சொல்லிதான் கேது அங்க அனுப்புறான் உன்ன. அப்ப அங்கே போய் நீ ஓஞ்சவரை இதுக்கு இருந்தேன் அப்படின்னு சொன்னா கேது மறுபடியும் அப்படியே வாணும், நீ வெளியே வாணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேது தன் வேலையிலே காட்ட ஆரம்பிச்சுப்பான். சூரியனை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் லாஜிக். காலைல எந்திரிச்சோமா, அப்பா நான் வேலை கிளம்புறேன், உங்க கையால வண்டிச்சாவை எடுத்து விடுங்கப்பா, என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க, நான் நல்லபடியா போயிட்டு வரணும், என்னைக்கு உங்களோட ஆசீர்வாதம் தான் என்னை வாழ வைக்கும், அப்பா கையால சாய் வாங்கிட்டு போங்க. இதுக்கு என்ன காசு செலவாக போகுது உங்களுக்கு சொல்லுங்க? இவங்களை செஞ்சாலும் சுக்கிரன் பீதியான இது மிகப்பெரிய வந்து பித்தர்கள் சாபம் போகக்கூடிய ஒரு விஷயமா கூட நான் சொல்லுவேன். இந்த தேர்தல் பசுமாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு திரும்ப வரக்கூடிய இடம் அது கோதுலி முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. சாயந்தர நேரம் அடையக்கூடிய இடம். அந்த சாயங்களை அடையக்கூடிய இடத்துல அந்த இந்த பசுமாடின் கால் பட்ட இடத்துல மண்ணை எடுத்து நீங்க உடம்பு புறம் தேய்ச்சிக்கோங்க, உங்க பித்திரு தோஷங்கள் தானா குறைஞ்சிடும். இப்ப சிட்டியில என்ன பண்ண அதெல்லாம் கேட்க கூடாது, அதெல்லாம் நிலைமை. அது இடத்துக்கு தேடி நாம தான் போகணும். எங்க கோசாலை இருக்கு அங்க தேடி நாம தான் போகணும். கோ சம்ரட்சணம் பண்ணது சாதாரண கிடையாது. எந்த இடத்துல பசுமாடை வளர்க்கப்படுது அங்க வாஸ்துக்கு வேலையே கிடையாது. எந்த இடத்துல துளசி வளர்க்கப்படுது அந்த இடத்துல வாஸ்துக்கு எல்லாம் வேலையே கிடையாது. முன்னால வாஸ்துக்களை பத்தி யாரும் ஏதாவது பேசியிருக்காங்களா? இல்ல. இன்னைக்கு 1000 பேர் பேசுறாங்க, ரைட்டு. அது அவங்க ஒரு தொழில் ஒண்ணு பண்றாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கும்போது அதுக்கு நிவர்த்தி செய்வதற்கு ஒரு உருவாகி வருகிறார், அது ஒரு வாஸ்து. அது மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி பசுமாட்டுக்கு நீங்க சேவைகள் பண்ணினார், நான் எத்தனையோ வச்சிருக்கேன், தயார் செலவும் பண்ணணும், 50,000 60,000 1 லட்சம் கேட்கறாங்க. ஒண்ணும் இல்ல பாப்பா, ஊர்ல பசுமாடு எங்கேயாவது வீட்டுல இருக்கா? ஆமா, பக்கத்து வீடு இருக்கு, தள்ளி வீட்டு தொடர்ந்து இருக்குது, கோசாலை எல்லாம் இருக்குமா, அங்க போய் காலையில போய் டெய்லி ஒரு பசுமாடு தொழுவத்தை சுத்தம் பண்ணு, பசுமாட்டுக்கு வந்து சேவை பண்ணு, பசுமாடு வாழை சுரட்டி அடிக்கும், அடியெல்லாம் இந்த தாங்கு, 45 நாள் இதை பண்ணுப்பா, எப்பேற்பட்ட பித்து தோஷமா இருந்தாலும் உனக்கு தீர்ந்துடும். ஏன்னா அந்த கோமியம் பசுஞானத்தோட வாசனைகளை நீ சுவாசம் பண்ணும்போது அது சரீரத்துக்கு உள்ள போகும், உனக்கு ரத்தமும் சுத்திகரிக்கப்படும், உனக்கு தோஷங்களும் தீர்ந்துடும். இப்படி எல்லா கிரகங்களையும் நாம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனா நாம வந்து என்ன அப்படின்னா எல்லாத்துலயும் காசு பணத்தையும் நம்மளோட ஸ்டாண்டர்டு, நம்மளோட ஈகோ, இதையே பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கிரகங்கள் நிச்சயமாக நம்ம தண்டிக்கும். என்ன மேடம், மணி 8:05 ஆச்சு, எப்படி மஞ்சுளா மேடம்? ஹலோ. ஓகே சார். ஹலோ, என்ன எப்படி கண்டினியூ பண்ணலாமா? ஃபினிஷ் பண்ணிடவா? பினிஷ் பண்ணிடலாங்க ஐயா, இது பண்ணிடலாம், நிறைவு பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம். இப்படி கிரகங்களின் காரகத்துவத்திற்கேற்ப எந்த கிரகத்தின் திசா நடக்கிறதோ அந்த திசைநாதனின் காரகத்திற்கு ஏற்ப நம்மை நாம் மாற்றிக்கொண்டு வாழ்ந்தோமே ஆனால் அனைத்து கிரகங்களுமே நமக்கு வசப்படும், நமக்கு நல்லதுதான் செய்யும். விதி ஒன்று இருக்கு என்றால் அதற்கு விதி விளக்கும் என்பது ஒன்று கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் இதை பத்தி பேசணும்னா ஒரு நாள் புறம் தேவை. இருந்தாலும் அவங்க கொடுத்த நேரத்தை விட ஏதோ எனக்கு தெரிந்த என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். இதை ஏற்றுக்கொண்டு இல்லை ஏற்றுக்கொள்ளாமலும் எது சரி என்று உங்கள் பட்டதோ அதை செய்து அனைவரும் வாழ்வில் கண்டிப்பாக முன்னேற வேண்டும் என்று அன்றாட நான் சொல்லும் இல்லாமல் ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. தேங்க்யூ சார். சூப்பருங்க ஐயா, சூப்பர். நன்றி வணங்குவது மஞ்சுளா அசோக் மேடம் அவர்களை வந்து நன்றி வணக்கங்க ஐயா. நம்ம கேள்வி பதில் நன்றி நன்றி நன்றி. நன்றி உரை வழங்கின பிறகாவது உங்களுக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்றதும் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதும் செய்துக்கலாம். அனைவருக்கும் மக்கள் ஐயா அவர்கள் பெயர் கேட்ட
சாம்ராட்டாக இருந்து குற்றால அறிவியல நீள் குற்றது வந்து ஜாதக பலன்களை வந்து ஜாதகத்தையே அப்படியே நம்ம குறிச்சு காமிச்சு வச்சுட்டாரு. அதாவது எப்படின்னா நம்மளுடைய ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டா எம்ஆர்ஐ ஸ்கேன் சொன்னாங்களோ அதே போல நம்முடைய ஜாதகம் வந்து நம்ம யார், நம்ம என்ன வழியில் போகணும், நம்ம எப்படி இருப்போம், என்ன இதெல்லாம் காட்டக்கூடியதுதான் நம்மளுடைய ஜாதகம். அது மட்டுமல்லாது எப்படி ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகர், தாய், தந்தை அப்படி 3 பேருடைய இணைப்பினால் ஆனது அப்படிங்கிறதையும் அழகா வெளியேற்றி நமக்கு காட்டினாங்க. அதே போல அந்த 3 பேருடைய அமைப்பை கொண்டதுதான் இந்த 12 ராசிகள் என்பதையும் ஐயா விளக்குனாரு. 12 ராசிகள் 7 தந்தை வழி கர்மாவாக 11 என்பது சுய கர்மாவாக இறங்கி இயக்கத்துல இயங்கி நமக்கு வந்து நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து கர்மாக்களையும் நம்மளுடைய வாழ்வில் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கறது நல்லாவே விளக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயா சொன்னது போல ஒரு தெய்வங்கள் தெய்வத்திட்ட நம்ம சரணாகதி அறிஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை காப்பாற்றக்கூடிய தன்மையில இருந்தாலுமே நாம் என்ன விதமான கர்மாக்கள் செய்தாலுமே அந்த கர்மாக்குரிய பலனை அனுபவிக்க வேண்டும் என்று அதற்கான பலன்களை செய்யக்கூடியவர்கள் இந்த கிரகங்கள் தான். கிரகங்களை மீறி தெய்வங்கள் வந்து நமக்கு வந்து வழிகெடுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து அவர்களுடைய பணியை வந்து நான் ஏதாவது வழியில ஏதாவது பார்த்து இதை அனுசரிச்சிருவேன்றத நீதான் வந்து அதை காக்கணும் அப்படிங்கிறதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தான் இந்த கிரகங்கள். அப்படிங்கிறதுனால கிரகத்திட்ட இருந்து நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ அந்த வகையில நம்ம பலன்களை அனுபவிச்சுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதையும் ஐயா அழகா வேகமா சொன்னாங்க. மேலும் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்த 12 பாவங்கள்ல 4, 5, 6, 7, 8, 9 வந்து மாற்றவே முடியாதது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது நம்ம வந்து தாயை வந்து மாற்ற முடியாது. 5ங்கிறது குலதெய்வம். 6ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வில் நாம் இது முன்னாடி செய்த கர்மத்தின் பிரகாரம் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த நோய்கள், நம்மளுடைய என்னென்ன பாதிப்புகள் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விதி. நம்முடைய அந்த தன்மைக்கு ஏற்ப வரக்கூடியதான் அந்த கலஸ்தர ஸ்தானம், நண்பர்கள், நட்பு அப்படிங்கிறதும் மேலும் நம்ம அடையக்கூடிய அந்த பாக்கியம் இல்லை அவமானம் அப்படிங்கறத நிர்ணயிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 8ஆம் பாவகம். நம்மளுடைய பாக்கியாதிபதி தந்தை அப்படிங்கிறது எதுவுமே நம்ம மாற்ற முடியாது. நாம் நம்மளுடைய வாழ்விலே ஐயா சொன்னது போல இந்த கர்ம காரியங்களெல்லாம் வந்து நீக்க கொள்ள வேணும்னா ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடிய 1ஆம் பாவகம் அப்படிங்கிறது நாம் வந்து நல்ல வழியில நேர்மையான வழியில இருந்து எல்லா காரியங்களும் செய்யணும். அதே போல நம்மளுடைய பேச்சாகட்டும், நம்ம ஐயா சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தை வந்து பிரிச்சு அவங்களுடைய துன்பங்களை வந்து நம்ம ரசிக்க தன்மை இதெல்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு நேர்மையான வழியில வந்து நம்ம போகணும். நம்மளுடைய முயற்சிகள் எதுவுமே வந்து ஒரு நேர் வழியில இருக்கணும். அதே போல தொழில் அப்படிங்கிறதும் நம்ம சிறப்பான வழியில நம்மால் முடிந்தது, அதாவது நம்ம உடல் உழைப்பை கொடுத்து உயரக்கூடிய வகையில வந்து உழைப்புகள் கொடுக்கணும். அதன் மூலம் வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சோம்னால் நம்ம இந்த மோட்ச வீடு அப்படிங்கிறதுல நமக்கு பூர்ண திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த அனுபவங்கள் மூலம் நம்ம கிடைக்கக்கூடிய உண்மை அப்படிங்கிறது சொல்லலாம். அது இல்லாம ஐயா சொன்னது போல இந்த 12 பாவகத்துக்குரிய கிரகங்கள் இருந்தாலுமே குரு சனியை மீறி வந்து எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில வந்து ஐயா சொல்ல நம்ம வந்து அதை முடிக்கிறதுக்கான அமைப்பே நமக்கு இல்லை. மேலும் மேலும் நமக்கு வந்து அவர்கிட்ட இருந்து இன்னும் கருத்துக்களை கேட்டு நம்ம வாங்கணும்ன்ற ஒரு ஆர்வம் தான் இருக்கு. சோ அதனால இவ்வளவு தூரம் நமக்கு வந்து கருத்துக்களை சொன்னேன். ஐயாவுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிட்டு மீண்டும் அவரை வந்து இன்னொரு வகுப்பில் நம்ம சந்திப்போம் கூறி ஐயா மீண்டும் ஒரு தடவை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். அதுல முக்கியமா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் சொல்லிக்கிறேன். யாராவது இப்ப தை அமாவாசை நமக்கு வருது, ராமேஸ்வரம் மற்றும் புனித ஸ்தலங்கள்ல காசி, ஐயா வந்து காசி யாத்திரை வந்து கூட்டிட்டு போய் குருவோடைய வழிகாட்டுதல் மூலியமா ஐயா வந்து குருவா இருந்து நமக்கு வந்து அதுல எப்படி பண்ணணும், எந்தெந்த கோவில்களுக்கு என்னென்ன செய்யணும், அங்க போயிட்டு நம்ம எப்படி அந்த பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றுறது, அதுக்குண்டான திதிகள்ல எப்படி கொடுக்கறதுங்கிறது எல்லாமே ஐயா வழிகாட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாராவது காசி யாத்திரை போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ அல்லது ராமேஸ்வரத்துல நம்ம திலகோமம் மற்ற திதி தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியானது இருந்தது அப்படின்னாலோ இல்ல உங்க ஜாதகத்தை பார்த்து ஒரு விளக்கம் ஐயா கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாவோ ஐயாவுடைய நம்பருக்கு கால் பண்ணி அவருக்கு நீங்க வந்து தகவல்கள் கேட்டு நீங்க பெற்றுக்கலாம் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா உங்களுடைய நம்பர் ஒரு தடவை சொல்லிருங்க ஐயா எல்லாருக்கும். என்னுடைய நம்பர் எழுதிக்கலாம் 99
52354602. திரும்ப ஒரு தடவை சொல்றேன், 9952354602. இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இதுதான் நான் மெயினான நம்பர். இதுதான் வந்து இதுல எந்த நேரத்தினாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல கான்டாக்ட் பண்ண முடியல, நான் ஏதாவது ஹோமங்கள் பூஜைகள்ல இருந்திருந்தேன்னால் எடுக்க மாட்டேன் போனை. நீங்க வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா நான் வாட்ஸ்அப் அடிக்கடி நான் பார்ப்பேன். உங்களுக்கு உடனடியாக நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்துறேன். நன்றிங்க, ரொம்ப நன்றி, வணக்கம். ஐயா வந்து கோசாலை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க கோசாலைக்கு அந்த பசுமாடுகளுக்கு ஏதாவது நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ அல்ல நேர்ல அங்க விஜயம் பண்ணணும்னு நினைச்சாவோ ஐயாவை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குண்டான ஏதாவது ஒரு கோவுக்கு உண்டான தானியங்கள் வாங்கி கொடுக்கறது, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா கூட நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க வந்து ஐயாவோடதுக்கு அனுப்பினீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கோவுக்கு அந்த இது போய் சேரும். நம்ம முன்னோர்களுக்கு அது போய் சேரும். ஒரு ஜீவனுக்கு நம்ம பசியாரத்துக்கு உணவு அளிக்கிறோம். அதனாலேயே நம்மளுடைய கர்மா, அதாவது கர்மா ஐயா சொன்ன மாதிரி கர்மாவளிக்கு தர்ம பலன்களையும் புண்ணிய பலன்களையும் நீங்க அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அது நிவர்த்தியாகும் அப்படிங்கறது அதனுடைய சூட்சம உண்மைகள். ஏன்னா கோழியே தேவாதி தேவர்கள் கோடான கோடி பேர் நமக்கு அதுல எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது நமக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது இது மூலியமா தெரிஞ்சுக்கிறேன். நீங்க ஐயா சொன்ன மாதிரி நீங்க 1000 5000 கொடுக்கணும் இல்ல, உங்களால என்ன பண்ண முடியுமா? 100 ரூபாய் கூட இருந்துச்சுன்னா கூட ஐயா இந்த கோபூஜைக்காக கோவுக்காக ஒரு தானியம் வாங்கி கொடுக்கறதுக்கு அதுக்குண்டான பசுமாட்டுக்கு உண்டானது என்ன பண்ணுமோ அது மாதிரி நீங்க அனுப்பிவிடலாம். அது வந்து நம்மளுடைய குடும்ப சந்ததியை வாழ வைக்கிறதுக்கு ஒரு வழிவகையா இருக்கும். உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் சரி, நீங்க எந்த பக்கம் வந்தாலும் திண்டுக்கல் இப்படின்னு கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐயாவுடைய கோ பூஜையில போய் அங்க கலந்துக்கலாம். அதே மாதிரி கோசாலையும் பார்த்து அங்க நீங்க வணங்கிட்டு போனோம்னாவே அங்க பணிவிடை செஞ்சாவே எவ்வளவு பெரிய நோய்கள் இருந்ததுன்னா கூட அது நிவர்த்தி ஆகும். இத கூட ரமண ரிஷி வந்து நம்ம திருவண்ணாமலையில அது மாதிரி பிரச்சனையா தோல் ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஒருத்தருக்கு ரொம்பவும் ஊரே ஒதுக்கிட்டாங்க, பெரிய கோடீஸ்வரன். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, நீ கோவசாலையில போயிட்டு நீ ஒரு 10 நாள் இங்க வேலை செய்ய அப்படின்னா, இவ்வளவு பெரிய பணக்காரனை போய் இப்படி வேலை செய்ய சொல்றாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணாங்களாம். ஆனா அங்க செஞ்சது பிறகு அவர் அப்படியே ஃபுல்லா கியூர் ஆகி அவருடைய மேனியே வந்து பளபளப்பா மினுமினுப்பா இருந்துதான். அந்த அளவுக்கு அந்த அதனுடைய அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மகிமை அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? இத வந்து நீங்க கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த கோவுக்காக நீங்க செய்யுங்க. அது நம்மளுடைய குடும்பத்தையும் நம்ம தலைமுறையையும் வாழ வைக்கும். உங்களுக்கு ஏதாவது பூஜைகள் பண்ணணும் அப்படின்னா ஐயாவை அணுகுங்க. உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் மற்றும் அவரே செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டானதும் நமக்கு செஞ்சு கொடுப்பாருன்னு இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறேன். ஐயா இவ்வளவு தூரத்துக்கு வந்து எங்களுக்கு சிறப்பான முறையில வந்து நடத்தி கொடுத்தமைக்கு தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. நன்றி. நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. வணக்கம்.